ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாலிபர் உலகம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பு ரொம்பவே சந்தோஷங்க. எக்ஸாம் டைம் நெருங்கிருச்சு. நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தான் வருங்கால சாதனையாளர்கள். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜேமோ கத்ரால் வரும் வேதம் சொல்லுதுங்க. ஸோ பி போல்ட், விக்டரி இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இப்போ நம்ம மத்தியில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க தங்களோட அனுபவத்தை நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. எந்த ஸ்டாண்டர்ட்? நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா எக்ஸாம்க்கு? எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? நான் வந்து டெய்லி வந்து என்ன படிக்க முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு என்ன படிச்சாலும் படிப்பேன். டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 1 மணி நேரம் ஒதுக்கி படிச்சுட்டு இருக்கேன். எக்ஸாம் ஃபியர் இருக்கா? எக்ஸாம் ஃபியர்ஸ் கொஞ்சம் இருக்கு. இருந்தாலும் ஸ்கூல்ல நடக்கிற ப்ரேயர்ஸ், அப்புறம் நான் வீட்டில் தனியாக பண்ணுறது, இதெல்லாம் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுனால. ஒரு நாள் எவ்வளோ நேரம் ஸ்டடீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஸ்டடீஸ் நான் ஈவினிங் வந்து 6 o'clock to ஒரு 10 o'clock வரைக்கும் சாப்பிட்டு அந்த பிரேக்லாம் முடிஞ்சிட்டு, அப்புறம் மார்னிங் வந்து 5 o'clock to 7 o'clock வரைக்கும். நான் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். டெய்லியும் அன்னைக்கு நடத்துகிற ஹோம்ஒர்க்கை வந்து அப்படியே படிச்சிருவேன். எந்த டெஸ்ட் கொடுத்தாலும் அதை ஒமிட் பண்ணாமல் டெய்லியும் படிச்சிருவேன். அதனால் எனக்கு எக்ஸாம் பற்றி பயமோ அதெல்லாம் இல்லை. ரெண்டு மார்க் வாங்குவீங்களா? நான் வாங்கிடுவேன். கேட்டுறாங்க, அப்போ எதிர்பார்க்கலாமா? நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் படித்தா எப்போயுமே மெமரியாகவே இருக்கும். எப்பயுமே மறக்காது. சரி, எவ்வளோ நேரம் படிப்பீங்க? சாயந்தரம் 6 o'clock போய் 10 o'clock வரைக்கும் படிப்பேன். காலையில் 1 hour. எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி? நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு தான் எப்பயுமே படிப்பேன். கடவுள் தான் எனக்கு முன்னாடி. நான் எடுத்து சில பிள்ளைங்களுக்கு இருக்கும்ல, அப்போ நீங்கள் எப்படி என்ன சொல்லி கொடுப்பீங்க? நான் அப்போ கடவுளை நல்லா வேண்டிட்டு படிங்க, அந்த ஃபியர்லாம் போயிடும் அப்படி சொல்லி அப்படி யாருக்கா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? பிளான் பண்ணி பண்ணுவேன். எப்பவுமே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 2 தடவை ரிவிஷன் பண்ணிட்டு தான் போவேன். சரி, உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? நான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் 3லையுமே சென்டம் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் 490க்கு மேலே வாங்கணும்னு ஆசை. நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தினம் காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிட்டு தான் படிக்க ஆரம்பிப்பேன். வீட்டில் காலையில் 2 hours படிப்பேன். சாயந்தரம் போனேன்னா டியூஷன் போயிட்டு 11 o'clock வரையும் நான் படிப்பேன். உங்களோட மேம் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க? உங்களை ப்ரிப்பேர் பண்ணி விட்ருக்காங்க எக்ஸாமுக்கு? எங்களுக்கு வந்து எங்கள் மேம் வந்து நல்லா எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக டியூஷன் ஸ்கூல்லேயே வச்சு அதுக்கு அவங்களுக்கு தனியாக வந்து பார்த்துக்கிறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் ஃபியர் இருக்கா? லைட்டாக இருக்குது, ஆனால் ப்ரிப்பேர் பண்ணால் எதுவுமே இல்லையே. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆனாலும் கொஞ்சம் பயம் இருக்குது. ஆனால் நான் எழுதுவேன், நல்லா எழுதுவேன். நீங்கள் ஏதாவது டைம் டேபிள் போட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, இல்லை சும்மாவே எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து? இல்லை, எல்லா சப்ஜெக்டையும் 1 hour படிப்பேன் டெய்லியும். அதை படித்து முடிச்சு அந்தந்த சப்ஜெக்டை அன்னன்னைக்கு முடிச்சிடுறேன். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? நல்லா ப்ரிப்பேர் ரொம்ப பண்ணியிருக்கேன். நெருங்கி வந்துட்டு இருக்க எக்ஸாம். உங்களை மாதிரி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பயம் இல்லாமல் படிக்கணும். முதலாவது ஆண்டவரை தேடணும், அப்புறம் படிக்கணும். டீச்சர்ஸ் சொல்கிறதுக்கு, பேரண்ட்ஸ் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் கட்டுப்படணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே பயம் இல்லையே. சரி, இந்த வீக் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிளாஸ்லேயே இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க? அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மேக்ஸ், இங்கிலீஷ் வராட்டி கிட்ட கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அந்த இதை ஃபார்முலா அந்த இதெல்லாம் படிக்க வச்சு எழுதி பார்க்க வச்சு அதாவது திருத்தி கொடுத்து மறுபடியும் அந்த இதை எழுதி. எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி? ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எக்ஸாமை குறித்து ஒரு டென்ஷன் இருக்கா? இருக்குது, கொஞ்சம் இருக்குது. அது எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாவே நம்ம போய் எக்ஸாம் நல்லா எழுதிடலாம். எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க? காலையில் 4 o'clock எழுந்திரிச்சு 6 o'clock வரைக்கும் படிச்சிருக்கோம். சாயந்தரம் வந்து 6 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் படிக்கிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 1 hour எடுத்துக்கிறோம். நல்லா படிக்கிறோம். எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கனால எனக்கு அது எதுவும் கிடையாது. செண்டம் எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம். எந்த சப்ஜெக்ட்ஸ்லாம்? மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், தமிழ். இங்கிலீஷில் 90க்கு மேலே வாங்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மத்தியில் பிரின்சிபல் மேடம் வந்திருக்காங்க. அவங்க ஒரு சில அட்வைசஸ் நமக்கு தர போறாங்க. கேட்கலாமா? வணக்கம் மேடம். வணக்கம்மா. வாலிபர் உலகம் நிகழ்ச்சியின் மூலம் அவங்க சந்திப்பு ரொம்பவே சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்கு. எக்ஸாம் பத்தி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். எக்ஸாம் ஃபியரை எப்படி ஓவர் கம் பண்றது மேடம்? தேர்வு சமயங்களில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த பயம் இருக்கிறது சகஜம்தான். ஆனால் நல்ல கான்ஃபிடென்ஸோடு அவங்க வந்து படிக்கணும். அடுத்து வந்து ஃபோக்கஸ்டு ப்ரிப்ரேஷன் இருக்கணும். ப்ரேயர்ஃபுல் ப்ரிப்ரேஷன் இருக்கணும். வேதத்தில் வந்து ஒரு வசனம் சொல்லுது, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வசனத்தின்படி மாணவர்கள் வந்து அதை பற்றி கொண்டு
படிக்கும் பொழுது அந்த பயத்தை வந்து போக்குறதுக்கு வழிவகை உண்டு. மேடம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலும் சென்டம் வாங்க முடியுமா? முடியுமா? முடியும் என்கிற 4 எழுத்து மந்திரத்தை வந்து பிள்ளைங்க பிடித்து கொள்ள வேண்டும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தால் கட்டாயமாக எல்லாராலையும் முடியும். நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வென் காட் இஸ் வித் அஸ். அதனால் எல்லாரும் முயற்சி பண்ணாலும் கட்டாயமாக வாங்க வழி உண்டு. எக்ஸாம் நெருங்கியாச்சு மேடம், இப்போ அவங்களோட வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்? பிளான் பண்ணி ஷெட்யூல் போட்டு படிக்க வேண்டும். ரிப்பீட்டட் ப்ரிப்பரேஷன் இருக்க வேண்டும். ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டும். கடைசி நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணி ரேங்க் வாங்க முடியுமா? முடியும். அது எப்படின்னு சொல்லுங்களேன். நல்ல ஸ்மார்ட் வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருந்தது அப்படின்னா கட்டாயமாக அவங்க வந்து ரேங்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ பொண்ணுங்க பசங்க இவங்களை யார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறா? ஹார்ட் ஒர்க் பண்ணுறது கேர்ள்ஸ் தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஆரம்பத்தில் இருந்தே அதிக சிரத்தை எடுத்து படிச்சிடுறாங்க. ஆனால் பாய்ஸ் அப்படி இல்லை. கடைசி நேரம் படித்தாலும் வெகு இலகுவாக அதை முதலிடத்தை பெறுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. சரி மேடம், இப்போ +2 லைஃப் தான் அவங்களோட லைஃபே டேர்னிங் பாயிண்டாக வருது. ஸோ அதை வந்து அவங்க மைண்ட் செட்டில் கொண்டு வர்றது பேரண்ட்ஸோட வேலையா இல்லை டீச்சர்ஸோட வேலையா? 2 பேருக்குமே அதில் சம பங்கு இருக்குது. ஆனால் சில பகுதிகளில், பின்தங்கிய பகுதிகளில் பார்க்கும் பொழுது பெற்றோர் வந்து அவ்வளவு பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துறது கிடையாது. அப்போ அந்த மாதிரி இடங்களில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஸ்கூலே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், நாங்கள் தான் அதிக சிரத்தை எடுக்க வேண்டியது இருக்குது. எல்லாமே அந்த ரூரல் ஏரியாஸ்லேருந்து வர்ற பிள்ளைங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட் வெரி புவர் கண்டிஷனில் இருக்கும். அப்போ அவங்களுக்கு நாங்கள் ஸ்கூல்லையே எல்லா ஒர்க்ஸையும் முடிச்சுட்டு அதற்கு பின்பாக நாங்கள் வீட்டுக்கு வந்து அனுப்புகிறோம். இப்போது லாஸ்ட் இயரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்கூலில் ஒரு மாணவி மாநிலத்திலே முதலிடம் எடுக்க வாய்ப்பு கிடைச்சது புவியியல் பாடத்தில். ஆனால் அந்த மாணவியினுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்தா அவங்க அப்பா வந்து ஒரு விறகு வெட்டி. ஆனால் அந்த சூழ்நிலையும் அந்த பெண் வந்து வாங்குவதற்கு முக்கிய காரணம் வந்து எங்களுடைய ஆசிரியர்கள் தான். எப்பெல்லாம் இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸுக்கு பின்பாக அந்த மாணவியை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுத்ததுனால அவங்களால வாங்க முடிஞ்சது. அதனால சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா அங்கே பேரண்ட்ஸ் வந்து அதிக அக்கறை எடுப்பாங்க. ஆனால் எங்களை மாதிரி இந்த ரூரல் ஏரியாஸில் எடுத்துக்கிட்டால் நாங்கள் டீச்சர்ஸ் தான் அந்த பிள்ளைகளுக்கு அதிக சிரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்குது. அஸ் எ சீனியர் பிரின்சிபலாக எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? ஆஸ் அ பிரின்சிபலாக நான் சொல்லணும் அப்படின்னா, மாணவிகள் வந்து அந்த பயம் இல்லாமல் தேர்வை வந்து ஃபேஸ் பண்ணணும். சிந்தனை சிதறல் இருக்கக்கூடாது. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் படிப்பில் இருக்கணும். லேட் நைட்டு படிக்கக்கூடாது. ஏர்லி மார்னிங் படிக்கிறத அவங்க ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துடணும். அடுத்து வந்து அவங்க எக்ஸாம் டைமில் வந்து தேர்வுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே அந்த பள்ளிக்கு வந்து சென்று விட வேண்டும். எந்த டென்ஷனும் இல்லாமல் போயிடணும். நல்ல ஜெபம் பண்ண நாங்கள் எங்களுடைய பள்ளியில் வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். தேர்வறைக்கு செல்லும் பொழுது மாணவிகள் வந்து ஏசப்பா என்னோட வாங்கன்னு சொல்லிட்டு தான் நீ போகணுங்கிறத நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். கொஸ்டின் பேப்பர் வாங்கும் பொழுதும் ஜெபம் பண்ண நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அதே மாதிரி முடித்த பின்பு அந்த பேப்பரை ஹேண்ட் ஓவர் பண்ணும் பொழுதும் ஏசப்பா கையில் தான் நீ இதை கொடுக்குறேங்கிறதையும் நாங்கள் பிள்ளைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறோம். ஆக இந்த மாதிரி செய்யும் பொழுது பிள்ளைங்க வந்து நல்ல ஒரு தைரியத்தோட எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ண முடியுது. தேர்வு காலங்களில் வந்து கூடிய மட்டும் இந்த நான்வெஜ்ஜு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். எண்ணெய் பலகாரங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அது ஒன்று. அடுத்து வந்து அவங்க வந்து இந்த படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கடினமான பகுதி, ஃபார்முலா, லாஸ் இதெல்லாம் வந்து எழுதி பார்க்க கற்றுக் கொடுக்கணும். மேத்ஸ் வந்து போட்டு பார்க்கணும். டயக்ராமை வந்து வரைஞ்சி பார்க்கணும். இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாலே போதும். எளிதாக தேர்வை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பிள்ளைகளுக்கு வந்து ஜெயம் வந்து கர்த்தரிடத்துலேருந்து தான் வரும். அதனால் ஜெயம் கொடுக்குற தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிறதையும் நம்ம வந்து அவங்களுக்கு கட்டாயமாக சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது பிள்ளைங்க வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. மேம், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நீங்கள் அழகான அட்வைஸ் ஷார்ட் ஆட்டும் அதே சமயத்தில் ஸ்வீட் ஆட்டும் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூம்மா. ஃப்ரெண்ட்ஸ், சிலர் எக்ஸாம் ஃபியர், ஸ்ட்ரெஸ், மென்டல் அகனின்னு கஷ்டப்படுறாங்க. இன்னும் சிலர் சரியா சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் இருக்க தேவையில்லை. ஏன்னா சர்வவல்ல தேவன் உங்களோட இருக்கிறாருங்க. இப்போ டாக்டர் ஒரு சில அட்வைசஸ் தர போகிறாங்க.
ஒரு டாக்டரா உங்களுக்கு சில ஆலோசனைகளை ஒருவேளை பிராக்டிக்கலா எனக்கு பிரயோஜனமா இருந்ததை உங்களுக்கு நான் சொல்றதுக்கு விரும்புறேன். முதலாவதாக நீங்க ஆண்டோடைய பாதத்துல, அதாவது பிரேயர், ஜெபங்கிறத விட்டுறக்கூடாது. உங்களுடைய வாஞ்ச விருப்பம் எல்லாத்தையும் ஆண்டருக்கு சொல்லுங்க, அவரை நம்பிக்கோங்க. ஸோ ப்ரேயருங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மனசுல வச்சுக்கோங்க. ரெண்டாவது பிளானிங். பிளானருங்கிறதுல ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்ஸும். ஓகே, இப்போ ஸ்டடீஸ் பத்தி நான் உங்களுக்கு ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை, உங்க டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க, டியூஷன் மாஸ்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. பட் அதோட கூட என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, உங்க ரெகுலர் ஒர்க்ஸை நீங்க மறந்துடக்கூடாது. அதாவது நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே நான் பார்த்துருக்கிறேன், எக்ஸாம் டேஸ்ல குளிக்காமலே எக்ஸாம் ஓடி வந்துருவாங்க. அதை பண்ணவே கூடாது. இவ்வளோ நாள் நீங்க மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. நீங்க எவ்ரிடே நல்லா குளிச்சு டாய்லெட் போயிட்டு உங்க ரெகுலர் ஃபுட்டை நல்லா எடுத்து இதெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கட்டாயமா கொடுக்கணும். ஸோ ஹாவ் அ பிளானர். இன்னைக்கே ஒரு பிளானர் போட்டு வச்சுக்கோங்க. மூன்றாவதா ப்ராப்பர் டயட். இந்த யங் ஏஜ்ல, எஸ்பெஷலி இந்த டீன் ஏஜ்ல நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ற ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஃபுட் தான். சாப்பிடவே மாட்டீங்க, அவசரத்துல வேகமா ஓடி போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துன்னு நினைப்பீங்க. பட் எங்க பாட்டியும் அடிக்கடி சொல்லுவாங்க, சோறு இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லிட்டு. அப்படித்தானே? ஸோ நல்ல கட்டாயமா சாப்பிடுங்க. ஒரு பேலன்ஸ் டயட் இருக்கணும். எஸ்பெஷலி அந்த டே ஆஃப் எக்ஸாம் காலையில கட்டாயமா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு போங்க. நீங்க சாப்பிடலன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு மொபைலுக்கு சார்ஜ் இல்லாம நம்ம தூக்கிட்டு போன பிரயோஜனம் உண்டு, அந்த மாதிரி ஆகி போயிடும். எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி படபடப்பா, படிப்பு எல்லாமே மறந்து போயிடும். ஏன்னா பிரெயினுக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்காது. தண்ணி சரியா குடிக்காம போனீங்கன்னா ரொம்ப டீஹைட்ரேட்டடா நீங்க ஆகி படிச்சது கூட மறந்து போற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால சாப்பாடை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. எஸ்பெஷலி இந்த டேஸ்ல நீங்க கடைகள் எல்லாம் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, நிறைய விதமான தொற்று நோய்கள் வந்து வெளியில நம்ம வாங்கி சாப்பிட்றதுனாலதான் பரவுது. ஸோ வீட்டில் உங்க மதர் மேட் ஃபுட் நீங்க சாப்பிட்றது தான் நல்லது. அடுத்தது வந்து பிரெஸ்கிரிப்ஷன்ஸ். இப்ப நிறைய பிள்ளைங்க வந்து படிக்கும் சொல்லிட்டு உங்க ரெகுலர் டாக்டர் பிரெஸ்கிரிப்ஷனை மறந்துடுவீங்க. சிலவங்க தைராய்டு டேப்லெட் எடுப்பீங்க, சிலவங்களுக்கு டிபின்னு சொல்லி சில மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஈவன் ஃபிட்ஸுக்கு சில நேரம் டேப்லெட் எடுத்துட்டு இருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் நீங்க இப்போ நினைக்கிறீங்க, ஐயோ நம்ம 2-3 நாளா சாப்பிடலன்னு. அதை அவாய்ட் பண்ணவே கூடாது. நிறைய பேருக்கு எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்துருக்கும் போது நான் பார்த்துருக்கிறேன், திடீர்னு ஃபிட்ஸ் வந்துடும். அப்போ ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஸோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் பிரெஸ்கிரிப்ஷன்ஸ். அடுத்தது உங்களுடைய சைக்காலஜிக்கல் வெல்பீயிங் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? இந்த நேரத்துல உங்க மனசை நீங்க நல்லா ரிலாக்ஸ்டா வச்சிருக்கணும். ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். படிக்கிறேன்னு சொல்லி ஓவர் நைட் ஃபுல்லும் படிச்சுட்டு நிறைய பிள்ளைங்க எக்ஸாம் ஹாலில் போய் தூங்கி விழுறதை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ டெஃபினட்டா 6 hours ஸ்லீப் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு நல்லா தெரியும், நம்ம இவ்வளவு நாள் படிக்காத எதையும் நம்ம இன்னும் படிக்க போறது கிடையாது. ஸோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுதான் நீங்க இனிமே ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ மேபி என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஒரு 11 o'clock வரையும் படிச்சுட்டு மார்னிங் ஒரு 5 o'clock அகைன் நீங்க எழுப்பி படிக்கலாம். இன்பிட்வீன் எக்ஸாம்ஸ்க்கு இன்பிட்வீன் டைம்ல ஈவன் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு சின்ன தூக்கம் கொடுக்கலாம். இந்த நாட்கள்ல நீங்க உங்களுடைய ஓன் வெஹிக்கிளை யூஸ் பண்றதை கூட அவாய்ட் பண்ணலாம். நிறைய பைக் ஆக்சிடென்ட்ஸ், எஸ்பெஷலி யங் பாய்ஸ் வந்து வீட்டில் எனக்கு பைக் இருந்தாதான் நான் வந்து ஸ்கூலுக்கு போவேன், இல்லை நான் டியூஷன் போவேன், என் ஃப்ரெண்ட்ஸோட தான் போவேன், இப்படிலாம் சொல்றீங்க. யோசிச்சு பாருங்க எத்தனை ஆக்சிடென்ட்ஸ். நீங்க ஒருவேளை இந்த முக்கியமான இந்த எக்ஸாம் டைம்ல ஏதோ ஒரு சின்ன ஆபரேஷன், கீழே விழுந்து கையில ஒரு சிராய்ப்பு இருந்தா கூட ஃபீவர் வரும், டயர்ட்னஸ் வரும், நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அவாய்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களோட டிப்ஸ் விட்டமின் டானிக்கா பூஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு சில கிறிஸ்பி பைட்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்கும். ஆனா என்னோட எய்ம் வந்து நான் டாக்டர் ஆகணுங்கிற எய்ம் எனக்கு இருந்தது. அதுக்கு ஹெல்ப் பண்ண வந்து முக்கியமா எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவர் எனக்கு துணையா இருந்தாரு. எங்க அப்பா அம்மா கூட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. சர்ச் மெம்பர்ஸ், பாஸ்டர் அவங்க ஒய்ஃப் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. நான் நினைச்ச மாதிரியே ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ வந்து டாக்டர் சீட் வாங்க வச்சிருக்காரு. என்ன இப்போ ஒரு அச்சீவர் அவங்க முன்னாடி நிறுத்திருக்காரு. இதுக்கு வந்து நான் ஆண்டவருக்கு தான் முழு மகிமையும் செலுத்துறேன். எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த லீவ் டேஸ்லயும் நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரிசல்ட் அன்னைக்கு காலையில வந்து 9:30க்கு ரிசல்ட். 9:30க்கு வந்து நான் போய் ரிசல்ட்டை பார்க்குறப்ப எனக்கு வந்து நல்ல மார்க் தந்திருந்தார். 1157 மார்க் தந்திருந்தாரு. கட் ஆஃப் வந்து 199. ஆண்டவர் வந்து நான் கேட்டதுக்கும் மேலாக என்னை வந்து தமிழ்நாட்டிலே நம்பர் 1 காலேஜான மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எனக்கு இப்போ சீட்டை தந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி உங்களுக்கு அச்சீவ் பண்ணுன்ற ஆசைகள், எண்ணங்கள், அது மாதிரி உங்களுக்கு ஏக்கங்கள் ஏதாவது இருந்துச்சா?
ஆமாம், அஃப்கோர்ஸ் சின்ன வயசுலேருந்து சாதனை படிக்கணும்னு இருந்துச்சு எண்ணம். அதாவது நிறையா சாதனையாளர்களை பார்க்குறப்ப அதை இன்னும் ஊக்குவிச்ச மாதிரி இருந்துச்சு அவங்களோட செயல்கள் எல்லாம். என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா, நான் 10th வந்து 493 அவுட் ஆஃப் 500 எடுத்திருக்கேன். வா, 493 7 மார்க்ஸ் தான் அப்போ கம்மி இல்லை. உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் நீங்கள் ஆண்டவர் கொடுத்த டைம் எல்லாமே உங்களுக்கு வந்து பே பண்ணியிருக்கு. ஓகே, சக்ஸஸ்க்கு என்னோட மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லணும்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான் நான் சொல்லுவேன். அவர் மேலே இருந்த ஃபெய்த். ஆக்சுவலாக இன்னொரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லணும்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட், டீச்சர்ஸோட கைடன்ஸ் எல்லாமே எனக்கு இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி ஹார்ட் ஒர்க் பண்ண, கடவுள் மேலே அந்த ஃபெய்த்தை கடைசி வரைக்கும் தளர விடாமல் அந்த ஃபெய்த்லேயே பிடிச்சிட்டனால கடவுள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஹையர் செகண்டரியில் எனக்கு 1200க்கு 1177 மார்க் எடுத்தேன். எனக்கு கட் ஆஃப் வந்து மெடிசினுக்கும் இன்ஜினியரிங்க்கும் ரெண்டுக்குமே 197.5 இருக்கு. உங்களுக்கு ஹையர் செகண்டரியில் என்னோட டோட்டல் 1200க்கு 1177, இன்ஜினியரிங் கட் ஆஃப் 198.5 இருக்கு, மெடிசின் கட் ஆஃப் 198 இருக்கு. எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கலக்கியிருக்காங்க இல்ல? நீங்களும் சாதனை பறவைகளா மாறி உச்சம் தொட போறீங்க. வேதம் சொல்லுது, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுன்னு சொல்லுதுங்க. அது போலதான் ஆண்டவர் உங்களுக்கு பலன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இப்போ மெசேஜ் டைம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாலிபர் உலக நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்வு எழுத ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் மெய்யாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான ஜெயத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். நல்ல ஆலோசனைகளை நீங்கள் கேட்டீர்கள். அருமையான பிரின்சிபல் மூலமாக, மருத்துவர் மூலமாக நல்ல ஆலோசனைகளை கேட்டீர்கள். அது மெய்யாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் வேத புத்தகத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு ஆலோசனையையும் ஒரு வாக்குத்தத்தத்தையும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? பயப்படாதே, நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எக்ஸாம் என்று நினைத்த உடனே அநேகருக்குள்ளே பயம் வருகிறது. அரசாங்க தேர்வு என்றாலே உடனே ஒரு பயம் வந்து விடுகிறது. மனிதர்கள் பயப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதே, கடந்த கால தோல்விகளை நினைத்து பயப்படாதே, உன் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனத்தை குறித்து பயப்படாதே. ஏன் பயப்படாதே என்று சொல்லுகிறார்? பயம் வேதனை உள்ளது. யோபு என்ற பக்தன் சொல்லுகிறார், நான் பயப்படுகிற காரியம் எனக்கு நேரிட்டது. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் பயப்படாது இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறாராம். எதற்கு துணை நிற்கிறார்? உங்களுடைய தேர்வு எழுதுவதற்கு காரியத்தில் அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆங்கில வேத புத்தகத்தில் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது fear not, I will help you என்று போடப்பட்டிருக்கும். உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் துணை நிற்கிறாராம். ஒருவேளை நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, உங்களுடைய குறைவிலே உதவி செய்ய ஆண்டவர் துணை நிற்கிறார். உங்களுடைய பலவீனத்திலே உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் துணை நிற்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களிடத்திலே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் துணை நிற்க முடியாது. ஆண்டவருக்கு பிரியமான சுபாவம் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஆண்டவர் துணை நிற்பார். 2 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. மனம் போல வாழ்கிறவர்களுக்கு, தவறான வழியிலே ஜெயத்தை சுதந்திரிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்க மாட்டார். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பாராம். யார் உத்தமர்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறவர்கள், கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தான் உத்தமர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று அவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
இரண்டாவதாக ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான ஒரு காரியம். ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா, எனக்கு ஞானம் இல்லை, படிக்கிறதெல்லாம் மறந்து போய் விடுகிறது, ஐயோ என்னுடைய சரீரத்துல பலம் இல்லை அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே உனக்கு உதவி செய்கிறது எனக்கு லேசான காரியம், மகளே உனக்கு உதவி செய்கிறது எனக்கு லேசான காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பயப்படாதிருங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஞானம் இல்லைன்னு உங்க நிலைமை அப்படியே கர்த்தரிடத்துல சொல்லுங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு துணை நின்று அவர் உங்களுக்கு உதவி செய்து நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான ஒரு ஜெயத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு அருமையான ஒரு சகோதரன் என்னை சந்தித்து தன்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மையை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். இளம் வயதிலே பெரிய விஞ்ஞானியாக மாற வேண்டும் என்று ஒரு கனவு அவருக்கு இருந்தது. அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார். திடீரென்று அவருடைய இடுப்பு எலும்பு பாதிக்கப்பட்டு 2 கால்களும் செயலிழந்து போய்விட்டது. படுத்த படுக்கையாக மாறிவிட்டார். ஐயோ, எழுதப்போகிற தேர்வுகள் அந்த நாட்கள் எல்லாம் நெருங்கி கொண்டிருந்தது. படுத்த படுக்கை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, மருத்துவம் கைவிட்டு விட்டது. டாக்டர்கள் அவரை சோதித்து பார்த்துவிட்டு 75% உடல் ஊனமுற்றவன் என்று சர்டிபிகேட் வேற கொடுத்து விட்டார்கள். கனவெல்லாம் போய்விட்டது என்று கலங்கினார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி கதறினார். ஆண்டவரே, இப்படியெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டேனே, இப்ப எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த படுக்கையிலேயே அவர் ஜெபம் பண்ணினார். படுக்கையில் இருந்தே எக்ஸாமுக்காக அவர் ஆயத்தம் பானார். படுக்கையில் இருந்தே மிகுந்த கஷ்டப்பட்டு எக்ஸாமை எழுதினார். நடந்தது என்ன தெரியுமா? அருமையானவர்களே, எனக்கு முன்பதாக அவர் நிற்கும் பொழுது 2 கால்களும் நல்ல செயல்படக்கூடிய நிலைமையில ஆரோக்கியத்தோடு நின்றார். அவர் சொன்னார், என் தேவனுடைய வல்லமை என்னை தொட்டது, நல்ல ஆரோக்கியத்தை பெற்றேன். அது மாத்திரமல்ல, நான் எழுதின எல்லா தேர்வுகளிலும் ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுத்து இந்தியாவிலேயே இளம் விஞ்ஞானி விருதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஜவஹர்லால் நேரு விருது பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தன்னுடைய காரியத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அற்புதமான இந்த வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் தேவரீர் உம்முடைய கிருபையில கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரப்பா. யார் யாருடைய உள்ளத்திலே பயங்கள் காணப்படுகிறதோ, யார் யாருடைய உள்ளத்திலே கலக்கங்கள் காணப்படுகிறதோ, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுது அவைகள் விலகும்படி நான் கட்டளையிடுகிறேன். தகப்பனே, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, என்னென்ன காரியத்தில் உம்முடைய உதவி உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்களோ அந்தந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எனக்கு விளங்கவில்லையே என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தில் அற்புதம் செய்வீராக ஐயா. தகப்பனே, ஏதோ ஒரு ஆண்டவரே தகப்பனே, கடந்த காலங்களில வந்த தோல்வி நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்தந்த காரியத்தில் கர்த்தர் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கு மேலான ஒரு மதிப்பெண்களை கொடுத்து ஆண்டவர் இவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. ஆண்டவரே, மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. குறிப்பாக சரீரத்தில் வியாதி பலவீனத்தோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் மேல கர்த்தருடைய தழும்புள்ள கரம் வைக்கப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால எல்லா பலவீனங்களும் மாறுவதாக, எல்லா வியாதிகளும் மறைவதாக. கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேல இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கு மேலான ஜெயத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து மேன்மையான ஜெயத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆமென்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும், அது எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ப்ரோக்ராமை பற்றிய கருத்துக்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. ஓகே, திஸ் இஸ் பை பை ஃப்ரம் ஜெர்லின்.